ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜா வழங்கப்பட்டது தொடர்பாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஜடேஜா மற்றும் சாம் கரன் சம்மதத்தோடுதான் அவர்கள் பிளேயர் ட்ரேட் முறையில் வழங்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜா வழங்கப்பட்டது குறித்து சிஎஸ்கே நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், ராஜஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஜடேஜாவுக்கான வரவேற்பு விஜய் பாடலோடு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். விவரங்கள். ஜடேஜா மற்றும் ஷாம் கரனை ட்ரேட் முறையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சென்னை நிர்வாகம் கொடுத்திருக்கின்றது. கொடுக்கப்பட்டதுக்கான காரணத்தையும் அதன் அணி நிர்வாகத்தினுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் ஒரு எக்ஸ்தல பதிவிலே வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இருவரும் தங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே அந்த அணிக்கு சென்றதாகவும் கடினமான ஒரு சூழல் காரணமாக இந்த முடிவை சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்ததாகவும் அவர் அந்த வீடியோவிலே பதிவிட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு கொடுத்த ஜடேஜாவை விட்டுக் கொடுப்பது மிகவும் மனவருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான கடினமான ஒரு சூழலை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம் என்பதையுமே அந்த அறிக்கையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த மாதிரி சஞ்சு சாம்சனை வாங்கவிருக்கின்றோம், நீங்கள் அந்த அணிக்கு செல்கிறீர்களா என்ற கேட்டதற்கும் அவருக்கும் அந்த விருப்பம் இருந்தது என்பதையுமே அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அதே போன்று ஜடேஜா அந்த அணிக்கு சென்றதுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்புல அவருக்கும் உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் பக்கமும் சஞ்சு சாம்சன் வருகின்ற போது அவருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்பில் இருந்து உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜடேஜாவை விடுவித்த பிறகாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலே ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. 2023 ஆண்டு கோப்பையை வென்ற அந்த இறுதி போட்டியின் நினைவுகளை பகிர்ந்து ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. அதிலே அந்த காணொலியின் இறுதியிலே ஜடேஜா விஜய் சொல்வது போன்ற நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றிகள் என்பதையுமே அந்த வீடியோவின் மூலம் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வீடியோக்களை தற்பொழுது சமூக வலைதளவாசிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் வைரலாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 2026 ஆண்டு ஐபிஎல்க்கு அணியை கட்டமைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல், அதன் காரணமாக இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்ததன் காரணமாகவே இந்த மாதிரியான ஒரு வீரர்களை ட்ரேட் செய்யக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது என்பதையுமே காசி விஸ்வநாதன் தன்னுடைய அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.